அவருடைய அடுத்த கட்ட நகர்வு இப்ப நீதிமன்றத்துல போயிட்டு அவர் கேஸ போட்டிருக்காரு. ஆனா நீதிமன்றம் நான் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உன்னுடைய பதில தாக்கல் பண்ணுன்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழத்த குடுத்துட்டாங்க. அவங்க தான் பாமகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நீதிமன்றம் ஏத்துக்கிச்சான்றது தெரியலையே! அது ஒண்ணு வாதம், எதிர்வாதம் நடக்கணும் இல்லையா? அதுக்குள்ள அதுக்குள்ளேயே ஊடகங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, அன்புமணி ராமதாஸ்க்கு தான் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஏற்கனவே வந்துட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்துட்டு அப்படி சொல்லல. அதனால இந்த விடயம் வந்துட்டு இன்னும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டதாக தான் இருக்கக்கூடிய ஒரு விடயமா நான் பார்க்குறேன். 2வது விஷயம், நீங்க சொல்லக்கூடிய ராமதாஸினுடைய தனிப்பட்ட அந்த அடுத்த நகர்வு. அப்படிப்பட்ட எது பண்ணாலும் வந்துட்டு அது அவருக்கு வந்துட்டு வெற்றிகரமா தான் இருக்கும். ஏன்னா, அவர் வந்துட்டு அந்த மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு தலைவர் அவரு. அதனால அதுல ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. எந்த கட்சிய என்ன பேர்ல வேணாலும் அவர் தொடங்கலாம். எந்த சின்னத்துல வேணாலும் அவர் நிக்கலாம். அவரால வாங்கிட முடியும். ஏன்னா, இந்த வன்னியர்கள் இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய பல நன்மைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டத்தினாலயும், ராமதாஸ் ஐயாவுடைய தலைமைத்துவத்தினாலயும் தான் அது கிடைச்சது அப்படின்றதுல அவங்க வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து கொண்டவர்கள்லாம் இல்ல. ஆனாலும் அவர தான் ஆதரிப்பாங்க பெரும்பான்மையினர். எனவே அவர் அந்த மாரி பண்ணக்கூடியது வந்துட்டு அவருக்கு வெற்றிகரமா தான் அமையும். அது எவ்வளவு சீக்கிரம் செய்றாரோ அது அவருக்கு நல்லது. ஆனா திரு ஐயநாதன், பெரும்பாலான நிர்வாகிகள் வந்துட்டு அன்புமணி பக்கம் தானே இருக்காங்க. நியமனம் தானே. அன்புமணிய நீங்க தலைவரா போட்டீங்க. அவர் எல்லாரையும் நியமிச்சுக்கிட்டாரு. அத வச்சுட்டு பெரும்பான்மை நிர்வாகிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? ம். நீங்க வந்துட்டு இவர அப்பாயின்ட் பண்றீங்க தலைவரா. தலைவர் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்றாரு. பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அந்த உறுப்பினர், இந்த உறுப்பினர் எல்லாரையும் பண்றாரு. ம். பண்ணிட்டு நிர்வாக கூட அவரோட தான் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உள்ளபடியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் வன்னியர் சங்கத்தோட இருக்குது. வன்னியர் சங்கம் இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவோட நிக்குது. ம். வன்னியர் சங்கத்தை தாண்டி வந்துட்டு அன்புமணியால ஜெயிக்கவே முடியாது. ம். கட்டாயம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கும் அந்த பகுதியில வந்துட்டு அமைப்பு ரீதியா வந்துட்டு ஆழமா பதிஞ்சிருக்கிறது வந்துட்டு வன்னியர் சங்கமும் வன்னியர் சங்கத்தோடு இணைஞ்ச பாமகவும் தான். எனவே நீங்க ராமதாஸை வந்துட்டு அந்த மாதிரி டக்குன்னு பிரிச்சு விட்டுட்டு அவர் ஒண்ணுமே அதெல்லாம் செய்யலாம் முடியாது. அது சும்மா ஊடகங்கள் வந்துட்டு விவரம் தெரியாத பேசிட்டு இருக்கிறாங்க. ம். அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. கட்டாயம் வந்துட்டு ஐயா ராமதாஸுடைய ஸ்ட்ரென்த் வந்துட்டு நிச்சயம் இந்த தேர்தலில் வெளிப்படும். அவர் அடிப்பாரு. அப்ப சின்னத்த வச்சு திரு ராமதாஸ் கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் மூலியமா தான் அவர் வலிமை பெற்றிருக்காரு. ஐயா சின்னமெல்லாம் ஒரு காலகட்டங்க ஐயா. அந்த மாம்பழம், தேங்காய் இதெல்லாம் ஒரு காலகட்டம் ஐயா. இன்னைக்கெல்லாம் சின்னன்றது ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஐயா. அது ஒரு அடையாளம் தானங்க ஐயா. ஒரு தலைவனை விட ஒரு கட்சியை விட சின்னம். அப்படின்னா சின்னம் தான் இருந்துச்சு அப்படின்னோம்னா ஏன் 7 இடத்துல டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. ம். அதனால அதெல்லாம் சின்னமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா அதை சொல்லிக்கலாம். அன்புமணிக்கு மாம்பழம் வந்துருச்சு, அன்புமணிக்கு மாம்பழம் வந்துருச்சுன்னு. அது மாம்பழத்தோட நின்றுடும். அப்படியேப்பட்ட ஆபத்தெல்லாம் இருக்குது. அதனால வேற இதெல்லாம் வேற. நல்லது திரு ஐயநாதன். இணைப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.